கீழ்பவானி பிரதான கால்வாயில் கசிவு ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டு அமைச்சர் முத்துசாமி ஆய்வு செய்துள்ளார். ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் முதல் போக நன்சை பாசனத்திற்காக கடந்த 15ஆம் தேதி பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. 200 கிலோமீட்டர் தொலைவுள்ள கால்வாயின் பாதி தொலைவை கூட இன்னும் நீர் கடந்து செல்லாத நிலையில் 47வது மைல் பகுதியில் நல்லாம்பட்டி அருகே இளையாம்பாளையம் என்ற இடத்தில் குறுக்காக செல்லும் மழைநீர் வடிகால் போக்கியில் கசிவு ஏற்பட்டு நீர் வெளியேறி வருகிறது. வெளியேறும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரித்ததால் கால்வாய் உடையும் அபாயத்தை தடுக்க முன்னெச்சரிக்கையாக பவானிசாகர் அணையிலிருந்து நீரை நிறுத்த ஈரோடு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து நீர்ப்போக்கியில் கசிவு ஏற்பட்ட இடத்தில் அமைச்சர் முத்துசாமி, ஆட்சியர் ராஜகோபால், சுன்கரா ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். அப்போது நீர்க்கசிவை சீரமைப்பது குறித்தும் கால்வாய்க்கு புதிய கட்டுமானம் குறித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் முத்துசாமி ஆலோசனை நடத்தினார். கால்வாயில் கசிவு ஏற்பட்ட இடத்தில் சீரமைப்பு பணிகள் முடிந்து மீண்டும் தண்ணீர் திறக்க குறைந்தது 15 நாட்கள் ஆகும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஒரு நிரந்தர ஏற்பாடாக இருந்தால் அதற்கு குறைந்தபட்சம் ஒரு 15 நாள், குறைஞ்சபட்சம் 10 நாள் அல்லது 15 நாள் ஆகிவிடும் என்ற காரணத்தால் தற்காலிகமாக ஏற்பாடு செய்து இந்த போகத்திற்கு தண்ணீர் போவதற்கான ஏற்பாடு அந்த பிரச்சனை இல்லாமல் போக வேண்டும். அடுத்த முறை செய்கிற பொழுது முறையாக திட்டமிட்டு அதற்கான ஏற்பாட்டை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை இப்பொழுது அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள். அதில் எப்படி செய்வது என்பதை அவர்கள் முழுமையாக உட்கார்ந்து பேசி அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். இது தண்ணி வடியிற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் ஆகுங்க. இது மொத்தம் 2 கரையும் மொத்தமாக எடுத்துட்டு பழைய கட்டுமானங்கள் எடுத்துகிட்டு புதுசாக பைப்லைன் போட்டு முடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும். மீண்டும் பாசனத்துக்கு தண்ணி இருந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணி வரக்கு ஒரு 15 நாள் 18 நாள் ஆகி போயிடும். பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்ட 5வது நாளிலேயே கால்வாயில் கசிவு ஏற்பட்டு அணை மூடப்பட்டது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.